வணக்கம் நேயர்களே. கோவில் உண்டியலுக்குள் திருடுவதற்காக கையை விட்ட திருடனின் கை காலை பூசகர் கோயிலுக்குள் வரும் வரையும் வெளியில் வரவில்லை. வசமாக மாட்டியிருக்கின்றான் திருடன். இது சம்பந்தமாக இந்த செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சுரேஷ் என்கின்ற ஒருவர் தன்னுடைய ஆலயத்தில், அதாவது ஆலயம் ஒன்றிலே பணியாளராக பணியாற்றி வந்திருக்கின்றார். ஆலயத்தில் காணப்படுகின்ற விடயங்கள், ஆலயத்தை கூட்டுதல், துடைத்தல், கழுவுதல் போன்ற செயற்பாடுகளில் செயற்பட்டு வந்தார். ஒரு நாள் திடீரென்று அவருக்கு கோவிலுள்ள உண்டியலை பார்த்தவுடன் அதற்குள் இருக்கும் பணத்தை எடுத்துவிட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அதனால் அந்த ஆலயத்தில் வழமை போல இரவு காவலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கருவறை பக்கமாக இருக்கக்கூடிய உண்டியலுக்குள் கையை விட்டிருக்கின்றார். இலேசாக கை சென்றிருக்கின்றது. அங்கே இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கையை வெளியே எடுக்கும் வரை அவருடைய கை வெளியில் வரவே இல்லை. உண்டியலுக்குள் சிக்கப்பட்டது. பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டார். மிகவும் கடினப்பட்டு அந்த கையை வெளியே எடுப்பதற்காக அவர் முயன்றிருக்கின்றார். கடைசி வரையும் கை வெளியில் வரவில்லை. அப்படியே முயற்சித்து நேரங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அதிகாலை நேரம் வந்துவிட்டது. பூசகர் ஆலயத்திற்கு பூஜைக்காக வந்தார். மற்ற ஆலய தொண்டர்களும் ஆலயத்திற்குள் வருகை தந்தார்கள். திடீரென்று அங்கு பணியாளரான சுரேஷ் உண்டியலுக்குள் கையை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏதேனும் ஒரு வேலையில் தேவைக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் அவர்கள் நினைத்தார்கள். பிறகுதான் புரிந்தது அவர் உண்டியலுக்குள் கையை விட்டு திருட முயற்சித்தார் என்று தெரிய வந்தது. பிறகு அவர் அதை திருட முடியாமல் கையை அவர் மாட்டிக்கொண்டு தவிப்பதை உணர்ந்து கொண்டு உடனடியாக இந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவலை வழங்கினார்கள். சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் போலீசார். உடனடியாக சுரேஷை கைது செய்தார்கள். விசாரணைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் மசுபெல்லே போஷமா என்கின்ற கோயிலில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கோயில் சம்பந்தமாக, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வம் சம்பந்தமாக அந்த பிரதேச மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த கோயிலில் இருப்பதாகவும், அந்த கோயிலில் இதுவரையில் எந்த விதமான திருட்டு சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்றும், கோயிலில் இதுவரை காலமும் நல்ல சேவைகளை செய்து வந்த சுரேஷ் என்கின்ற இளைஞன் இந்த விதமாக சிந்தித்தது மனவேதனையாக இருக்கிறது. அப்படி இருந்தும் தெய்வத்தால் அவன் காட்டி கொடுக்கப்பட்டான். லேசாக உண்டியலுக்குள் கை சென்றது. ஆனால் பணத்தை எடுத்துக்கொண்டு அவனுடைய கை உண்டியலை விட்டு வெளியே வர மறுத்திருக்கிறது. அது தெய்வத்தினுடைய சக்தி தான் என்று கூறியிருக்கின்றார்கள். போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த இளைஞன் வேறு என்னென்ன செயல்களில் ஈடுபட்டான், வேறு திருட்டு சம்பவங்களில் கோயிலில் ஈடுபட்டான் என்ற விடயம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் இடம்பெற்றிருக்கிறது, மசுபெல்லே போஷமா ஆலயத்தில். எனவே இந்த செய்தியோடு நாங்கள் இணைந்திருந்தோம். கோவிலில் திருடர்கள் கைவரிசையை காட்டுவது என்பது இலங்கையிலும் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயமாக அண்மை காலங்களாக நாங்கள் பார்த்திருந்தோம். உண்டியல்களுக்குள் கையை விட்டு எடுப்பதை தாண்டி உண்டியல்களையே கழற்றி செல்கின்ற சம்பவங்களை நாங்கள் எங்களுடைய நாட்டில், எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த சம்பவங்களை நாங்கள் இதனோடு இணைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய திருடர்களுடைய போக்கு விதவிதமான சிந்தனைகளால் தூண்டப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் நாங்கள் மனிதர்கள் தங்களுடைய மனக்குச்சத்தின் அடிப்படையில் ஒரு மன ரீதியில், மனச்சாட்சி ரீதியில் செயற்பட வேண்டுமோ அங்கெல்லாம் அவை கண்டிப்பாக பின்பற்றப்படுவது இல்லை. ஆலயம் என்று பார்ப்பதில்லை, கற்பித்த ஆசிரியர் என்று பார்ப்பதில்லை, சொந்த வீடு என்று பார்ப்பதில்லை. எல்லாவற்றிலும் திருட்டுக்கள் அதிகமாக இருக்கிறது. இதற்கு பிரதான காரணமாக இருக்கக்கூடியது வடக்கு கிழக்கு மாகாணங்களில், அதிலும் தென் மேல் மாகாணங்களில், ஒட்டுமொத்த இலங்கையில் உருவாகி இருக்கக்கூடிய போதைப் பொருள் பிரச்சனை என்பது. இந்த போதைப் பொருள் பிரச்சனையினால் தான் அதிகளவாக சொந்த வீடுகளிலேயே திருடக்கூடிய வாய்ப்புகளும் திருடர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். கோவில்கள், வைத்தியசாலைகள் காணும் இடங்களில் எல்லாம் வள்ளிப்பறை கொள்ளைகள் இடம்பெறுவதற்கும் அவை மூல காரணமாக அமைந்திருக்கிறது என்ற செய்தியையும் இதனோடு இணைத்துக் கொள்ள தலைப்பட்டுள்ளோம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.